அது மனித இனம் அதில் பார்த்தீங்கன்னாக்க ஆண் பெண் அப்படிங்கிற இருப்பாளர். அதில் ஆண் பெண்ணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இப்படி ஆறாங்க, தாயார் தந்தை அப்படி ஆறாங்க, தாத்தா பாட்டி அப்படி ஆறாங்க, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி. இது இப்படி போயிட்டுருக்கு. இதில் மெயினான ஏரியா இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேரண்டிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ், ஆண் பெண்ணுக்கு அடுத்தது கணவன் மனைவி ஆக போகிறோம். அப்படிங்கிற போதே இந்த பெற்றோர்கள் ஆக போகிறோங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு வந்துடுது. இந்த பெற்றோர்கள் ஆக போகிறோங்கிறது கல்யாணத்துக்கு முன்னே ஒரு திருமண வயதில் ஒரு பெண், திருமண வயதில் ஒரு ஆண், இந்த ரெண்டு பேருக்கும் இப்போது பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்கனாலே ஃபஸ்ட்டு கணவன் மனைவிங்கிற ஒரு கனவு இருக்கும். அது கிட்டத்தட்ட அந்த செட்டில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். தென் இட் பிகம்ஸ் பேரண்டிங். அடுத்தது என்னென்னா குழந்தை பெற்றுக்கணும், குழந்தைய வளர்க்கணும். அப்படி அது ஒரு சடங்கு. அது புலிவாலை பிடிச்ச மாதிரி விடவே முடியாது. என்ன இப்போ ஸோ இந்த கேட்டகரியில் எக்ஸ்பெக்டன்ட் கப்புள் ஃபஸ்ட்டு கல்யாணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு, நிச்சயமானவங்களுக்கு தங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை எப்படி வளர்ப்பது, தங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி புத்திசாலி குழந்தையாக இருப்பணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னாக்க கண்டிப்பாக அவங்க சில வழிமுறைகளை அமெரிக்கன் மெத்தடாலஜியில் இருக்குது, இந்தியன் ஏன்ஷியன் சிஸ்டத்துலேயும் சொல்லியிருக்காங்க. அந்த மெத்தடாலஜியெல்லாம் அவங்க அடாப்ட் பண்ணி ஒரு மாப்பிள்ளை தேடுறது, பொண்ணு தேடுறதை பார்த்தாங்கனாக்க அந்த பிறக்க போகிற குழந்தைகள் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதை அவாய்ட் பண்ணிடலாம்ல. ஏன்னா சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, 3000 ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் உறவுமுறை திருமணங்களை தவிர்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரிலேட்டிவ் மேரேஜ் தவிர்த்தாலே பிறக்கிற குழந்தை டெஃபினட்டாக ஒரு நல்ல குழந்தை, அதாவது ஊனம் இல்லாத, ஒரு அறிவாற்றல் குறைவில்லாத குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மாப்பிள்ளை பார்க்குற போது என்ன பண்ணணுன்னாக்கா, பொண்ணு பார்க்குற போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மாமா அந்த மாதிரி இல்லாமல் தவிர்த்தா அந்த வர தலைமுறைக்கு அது நல்லது. இவங்க குழந்தை பார்த்துட்டு இவங்க அந்த குழந்தை ஒரு டவுன் சிண்ட்ரோம், வேறு மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்ஸு, வேறு இயரிங் இம்பேர்டு, பிளைண்டு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, இதெல்லாம் நிறைய வரதா ஆராய்ச்சிகள் நிரூபணம் பண்ணியிருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு போய் அதில் நம்ம போய் சுட்டுக்கணும்? ஏன்னா அப்புறம் பேரண்டிங் லைஃப் டயத்துக்கு பேரண்டிங் பிகம் ரெஸ்பான்சிபிள் ஆகிடும். ஒரு பொறுப்பு, அப்புறம் ஒரு கடமை, அந்த குழந்தையை விடவும் முடியாது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல மெடிக்கல் சயின்ஸில் ஒரு நல்ல தீர்ப்பாக இருக்கும்.